இங்கிலீஷில் எப்படி வருது? சாதாரண பைபிளில் வாசித்தீங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு தான் வருது. 37ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த உள்ளே போய் அந்த கிரேக்க மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்ற அர்த்தத்தை வெளியே கொண்டு வர்றாங்க பாருங்கள். எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கள். ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வித்தவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். முக்கியமான தகவல் இங்கே. வெறும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுன்னு சொல்ல, இன்னொரு முக்கியமான தகவல் இங்கே வாசிக்கிறேன். என்னன்னா, நோ வேர்ட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த வார்த்தையானாலும் சரி அது வல்லமையற்ற வார்த்தையாக இருக்க முடியாது, சொல்றதை நிறைவேற்ற முடியாத வார்த்தையாக இருக்க முடியாது. அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஒன்று கூட வெத்தே கிடையாது பாருங்க, வேஸ்டே கிடையாது. அவருடைய வார்த்தை வல்லமை இல்லாததா இருக்க முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க? நத்திங் வித் காட் இஸ் எவர் இம்பாசிபிள். அதாவது தேவனிடத்தில் கூடாத காரியமே ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? ஏன் கூடாதே ஒன்றும் இல்லை? ஏன்னா தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தை வல்லமை இல்லாத வார்த்தையாக இருக்கவே முடியாது. அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தையில் இல்லாமல் அவர் பேசவே முடியாது. No word from God shall be without power or impossible of fulfillment. அவர் பேசிட்டு அவர் சொன்னது நிறைவேற முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை எல்லாமே வல்லமை உள்ள வார்த்தைகள். இந்த விளக்கத்தை சொன்ன உடனே தான், இது புரிஞ்ச உடனே தான் மரியாதை என்ன சொல்கிறா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஓ அப்படியா அப்படின்றா. கடவுள் சொன்னார்னா அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது, வாய்ப்பே இல்லை. கடவுள் அப்படிலாம் பேசுகிறதே கிடையாது பாருங்கள். நமக்கு இது ரொம்ப பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக வார்த்தைங்க பேசி பேசி பழக்கமாகிடுச்சு. நான் சும்மா சொன்னேன். அப்போ சொல்லும்போதே எப்படி சொல்கிறோம் நம்ம? அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த விதத்தில் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? போயிட்டு வா, நாளைக்கு தர்றேன். ஆனால் உள்ளே நினச்சின்னு தரமாட்டோம். பார்க்கலாம் அப்படின்றோம். பார்க்கலான்னா பார்க்க மாட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நம்ம பேசுகிறத பாருங்கள் என்ன ராங்காக போயிடுச்சு பாருங்கள் சொசைட்டியே. ஏன்னா கடவுளுடைய சாயல்ல ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நாமும் அப்படி பேசணும் தான் கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. எப்படி சொன்னால் அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள விதத்தில் சொல்லணும். நம்ம சொன்னால் அதை செஞ்சிட்டா மாதிரி எடுத்துக்கணும்.